மழுங்கி போன இதயத்தால் இயேசுவை கண்டுணர முடியாது. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து இன்றைய மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 45 முதல் 52 வரை உள்ள இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றைய நற்செய்தியிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும், அதாவது 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு அவர் பகிர்ந்தளித்து அதன் வழியாக என்ன ஆகிறது என்று சொன்னால், அவர்களுக்கு வல்ல செயல்களை இயேசு செய்த பிறகும் கூட அவர்களால் இயேசுவை உண்மையிலேயே கண்டுணர முடியாத அளவிற்கு அவர்களுடைய இதயமானது அந்த உலக நாட்டங்களிலே மூழ்கி இருந்ததால் இயேசுவை கண்டுணர முடியவில்லை. எனவே தான் இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை, என்னை அப்பங்களை பிடுவதை கண்டு அதிலே நான் சில வல்ல செயல்களை கண்டும் உங்களுடைய இதயம் கண்டுகொள்ள முடியாமல் மழுங்கி போயிருக்கிறது என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே எவற்றிலெல்லாம் மழுங்கி போனவர்களாக இருக்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இன்றைய அன்றாட வாழ்க்கையிலே மனிதன் பணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த பணத்திற்காக பிறரை கொலை செய்யக்கூட தயங்காமல் இருக்கிறான். இந்த பணத்திற்காக ஏழை மக்களை அடிமைப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். இந்த பணத்திற்காக நீதியையும் உண்மையையும் விலைக்கு வாங்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த பணத்திற்காக சின்ன குழந்தைகளை கூட கொலை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இந்த பணத்திற்காக மனிதன் அன்றாடம் எல்லா மக்களையும் கொடுமைப்படுத்தி எல்லா மக்களையும் அடிமைப்படுத்தக்கூடியவர்களாக, இந்த பணத்திற்காக மனிதனுடைய அடிப்படை உரிமைகளை கூட கொடுக்க விடாமல் அரசும் கூட ஒரு சில நேரங்களிலே மக்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் அன்பிற்கும் இடமில்லாத ஒரே ஒரு சூழ்நிலை முக்கியம் வருவதற்கு காரணம், மனிதன் பணத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறான். அதைத்தான் சொல்லுவார்கள், பணம் என்று சொன்னால் பிணம் கூட வாயை திறக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மனிதனுடைய மூளை பணத்திற்காக, செல்வத்திற்காக, அது மட்டும் இல்லாமல் சொத்து சேர்ப்பதற்காக மனிதனுடைய மனம் அடிமைப்பட்டு மழுங்கி போயிருக்கிறதை ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலே அன்புடன் வாழக்கூடியவர் ஆண்டவரோடு நல்ல உறவிலே இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அன்பு கொண்ட மனிதர் எல்லாரையும் அன்பு செய்யக்கூடியவராக, கடவுளை அறிந்த மனிதராக இருக்கிறார் என்பதை இன்றைய வார்த்தை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பென்பது இறையியல் பண்பு, அதில்தான் உள்ளது மனிதனின் மாண்பு என்பதை பாடல் வரிகள் கூட சொல்கிறது. ஆனால் மனிதன் அன்பை விட்டு பணத்தின் பின்னாடி சொல்லக்கூடியவனாக, பணத்தை வைத்து எதையும் விலைக்கு வாங்க முடியும் என்கின்ற அந்த ஒரு தைரியத்திலே எல்லாரையும் அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று மனிதனுடைய மனங்களிலே புதைந்து கிடக்கிறது. எனவே மனிதன் தன்னுடைய சொந்த சகோதர சகோதரிகளை கூட, பெற்றோர்களை கூட, தன்னை சார்ந்திருக்கக்கூடிய உறவுகளை கூட அன்பு செய்யாத ஒரு சூழ்நிலையை இன்று நாம் அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் அன்பு செய்ய வேண்டும். பணத்தை விடவும் அன்புதான் முக்கியம் என்பதை இயேசுனுடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தருகிறது. அவர் சிலுவையில் உயிர் விடக்கூடிய நேரத்திலும் இவர்கள் செய்வதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்ற அன்பை வெளிப்படுத்தினார். தன்னுடைய பணி வாழ்வு முழுவதிலும் அன்பை பிரதிபலிக்கக்கூடியவராக இருந்தார். அந்த அன்பிற்காக ஆண்டவர் இயேசு மனூரி எடுத்து இந்த உலகிலே வந்தார். அந்த அன்பை வாழ்வாக்குவதற்காக சிலுவையிலேயே தன்னையும் அர்ப்பணித்து கொண்டார். அதே போலவே அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, உன் நண்பன் ஒருவர் தன்னுடைய நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு எதுவும் கிடையாது என்று சொல்லுகின்றார். ஆக நாம் பிறருக்கு உயிரை கொடுக்க விட்டாலும் கூட பிறரை அன்பு செய்வோம். பணத்தை அன்பு செய்யாமல், செல்வத்தை அன்பு செய்யாமல், இந்த உலகம் தரக்கூடிய இன்பங்களை அன்பு செய்யாமல் நாம்
ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த கட்டளை, கடவுளை அன்பு செய்து மனிதரை அன்பு செய்கின்ற பொழுது நம்முடைய இதயம் ஆண்டவரை கண்டு கொள்ளும். அதன் வழியாக நாமும் இயேசுவை போல மறு கிறிஸ்துவாக மாற முடியும். இதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி இந்த புதிய ஆண்டிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.